வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க மையகம். நாம் எதை நினச்சி அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருக்கோமோ கண்டிப்பாக நம்ம அது எல்லாமே நடக்கணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற பதிவும் அற்புதமான பதிவு. இன்றைக்கி நமக்கு தேவையான சொந்த வீடு, மனை, நிலம் இது எல்லாமே அமையணுமா? பாடல் 20, 68 இந்த 2 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணினாலே அது நமக்கு நிச்சயம் நல்ல பலனை தரும். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அபிராமி அந்தாதி பதிகத்தில் ஒவ்வொரு பாடலுக்குமே தனித்தனி பலன்கள் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். படித்து நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. போன வருஷமும் நாம் அழகாக அற்புதமாக ஒரு திடீர்னு பாராயணம் பண்ணலாம், சிறப்பு பாராயணம் சொல்லிட்டு தினந்தோறும் அபிராமி அந்தாதி நம்ம பாடலை பாடி அதுக்குண்டான பலன்கள், அதுக்குண்டான விளக்கம் 100 பாடலுக்குமே கொடுத்துருந்தோம். அதில் பாருங்கள், இப்போ 18வது பகுதியில் இருக்கோம். 16ல் என்ன போட்டோம்? புகழ் கிடைக்கணும், இல்லை சகல வெற்றிகள் கிடைக்கணும், இந்த பாடலில் பாராயணம் பண்ணுங்க. நம்மளிடம் பிறவி பிணி, மனித பிறவி அடுத்து எடுக்கவே கூடாது. நம்மளோட ஆசை, மாயை இதெல்லாம் அமையணும்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் முந்தின பதிவுகள் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு அற்புதமான பதிவு. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதெல்லாம் பண்ண இந்த 2 பாடல்களை பாராயணம் பண்ணலாம். வாங்க பாராயணம் பண்ணிவிட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி யூரொளி ஒன்றுபட சேரும் தலைவி. எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. அதாவது இந்த 5 பஞ்சபூதங்கள் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசம்பும். இப்போ இதில் என்னது? நீர், நிலம், காற்று, வானம், ஆகாயம், பூமி. பார்னா பூமி, புனல், கனல்னா நெருப்பு, வெங்காலம்னா காற்று, படர் விசம்பம்னா ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஊரும் முருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை தன்மை இருக்குது. இந்த காலத்தில் தமிழில் பண்ணுன்னுவாங்க. இதை பார், புவின்றதுக்கு ஒரு மாத்திரை. அதாவது என்னென்னா, நம்ம பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பூமி நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். புனல் நீர், நீரை தொட்டும் பார்க்கலாம், கண்ணுலையும் பார்க்கலாம், 2 மாத்திரை. கனல் நெருப்பு, 3 மாத்திரை தன்மை கொண்டது. இதெல்லாம் சேர்ந்து ஊரும் முருகு சுவையொளி. இந்த இடத்துல ஒளின்னு சொல்கிறது வேற, இந்த ஊரொலின்றது வேற. எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடி ஊரும்னா பூமி, முருகு சுவை. அந்த சுவைன்றது பூமிக்கு சுவை இருக்கா? இருக்கு. மண் வாசனை ஒன்று இருக்கு இல்லையா? அது இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிற தலைவி யாரு? அம்பாள். அதாவது எப்படி ஒரு பண்ணில் இருக்கிற அப்படி இலக்கணமும் அமைதோ, அம்பாளும் எல்லாம் சேர்ந்தவள் சிவகாம சுந்தரி சீரடிக்கு. சீரடினா அவளுடைய பொற்பாதங்களுக்கு யார் தவம் செய்கிறாங்களோ, சாரும் தவமுடையார், அம்பாளை யார் நினச்சி உருகிறாங்களோ அவங்களுக்கு என்னது? படையாத தனம் இல்லையே. அவங்கள வழிபடுறவங்களுக்கு தனத்துக்கு குறைவு இருக்கா? தனம்னா என்ன? பணம். அதுக்கு குறைவில்லாமல் இருக்கும். பணம் குறைவில்லாமல் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம். இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம். உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாருதியோ பூரணாச்சல மங்களையே. அதாவது அம்பாள் இங்கெல்லாம் வாசம் செய்கிறா அப்படின்றத அழகா பாடுறாரு பாருங்க. உரைகின்ற, எங்க வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்க அம்பாள்? இப்போ திருக்கோயில் நின். திருக்கோயில் என்ன? கோவில்ல அம்பாள் வாசம் செய்கிறா, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்கோயிலில்
எங்கெங்கெல்லாம் அம்பாளா? நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அதாவது அம்பாள் வந்து எங்க வாசம் செய்றான்னா கோவில்ல வாசம் செய்றா. சிவபெருமான்ல ஒரு பக்கத்தை வாங்கிக்கிட்டு சரிக்கு சமன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டையும் என்ன பண்ணிட்டு இருக்கா? வாசம் செய்து கொண்டிருக்கா. இடப்பக்கத்தை வாங்கியவள் அல்லவா அவள். அப்படியும் இந்த இடத்துல நீங்க பொருள் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இருக்கு. திருக்கோயில் முன்னாடி ஒரு பக்கமா நின்று மக்கள் அவங்களுக்கு வேண்டியதை கேட்குறாங்க இல்லையா? அந்த மக்கள் கூட்டத்திலையும் நீ வசித்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டும் இல்லாம அறைகின்ற நான்மறை. அறைகின்ற நான்மறை யாரு? நான்மறைனா 4 வேதங்கள். வேதங்கள்லயும் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உரைகின்றாய். அது மட்டும் இல்ல, அறைகின்ற உபனிஷதங்கள் அந்த இடத்துலையும் நீதான் இருக்க. அடியோ முடியோ. அடியும் தெரியாது உனக்கு, முடியும் தெரியாது. அப்படி இருக்கிற நீ வேற எங்கெங்கெல்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்காளா? அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ. எப்படி? அமுதம். அந்த அமுதம் இருக்கிற வெண்திங்கள்னா சந்திரன். சந்திரனுள்ளையும் நீ ஏன்னா அம்பாள் வந்து சந்திரனையும் பிறை சந்திரனையும் சூடிக்கொண்டிருக்கிறாள் தலையில். கஞ்சமோ தாமரை மலர்லையும் இருக்கிறாள். எந்த நெஞ்சகமோ. இங்கெல்லாம் இருக்கிற நீ வேற கடைசியில் எங்க முடிக்கிறார் பாருங்க. என்னுடைய நெஞ்சகத்திற்குள்ளும் நீ வசித்து கொண்டிருக்கிறாய், உறைந்து கொண்டிருக்கின்றாய். மறைகின்ற வாரிதியோ அப்படின்றது பார்க்கடல். பார்க்கடலையும் வாசம் செய்து கொண்டிருக்கிறவள் யாரோ? கடைசியா அப்படி பூரண மங்களை பூரணத்துவமான மங்களமானவளே அப்படின்னு சொல்லி கடைசி அந்த பாடலை நிறைவு செய்கிறாரு அபிராமி பட்டர். ஸோ இப்போ இந்த 2 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணினா நமக்கு தேவையான வீடு மனை இதெல்லாம் வாங்கலாம். இல்லைங்க எங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இடம் வாங்கவும் முடியல, வாங்கின இடத்துல கட்டவும் முடியலன்னு நினைக்கிறவங்களும் இந்த பாடலை பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நான் 9 பகுதியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதோட தம்ப்நெயில்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போய் இப்படி மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும். பலன் தரும் பதிகங்கள் பகுதி 1லேருந்து நம்ம பழசு என்னென்னலாம் போட்டோன்னு ஜஸ்ட் அந்த தம்ப்நெயில் மட்டும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ எல்லாத்தோட வீடியோவும் இதிலே நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணாலே அதில் உள்ளே போய் மோரில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா வீடியோவும் நான் அட்டாச் பண்ணிருக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது. இதை எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பழசு எல்லாமே வரும். முன்னணி போட்டது எல்லாமே வரும் பாருங்கள். பகுதி 8 பகுதி 9 இது 10லேருந்து தான் இப்போ கடன் அதுலேருந்து தான் இப்போ நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் தான் இதெல்லாம். ஸோ பகுதி 9 வரைக்கும் பழசு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டது. 10லேருந்து தான் இப்போ போட்டுட்ருக்கிறது. ஸோ இந்த அபிராமி அந்தாதியோட பலன் நாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத பலன் நம்ம கண்டிப்பாக கையில் கொடுப்பாங்க ஆத்தா. நம்ம வந்து என்னவோ தெரியல, ஏன் கேப் விட்டுச்சுன்னு தெரியல. இந்த ஆடி மாதத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அதை நினப்பா எனக்கு ஆத்தா கொடுத்துட்டாளான்னு தெரியல கேப்பை. இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த தொகுப்பு பண்ண முடிச்சா. நன்றி, வணக்கம்.